இதோ மக்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் என்ன வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது என்பதை நாங்கள் கவனிப்போம். 14ஆம் வசனம் நான் வாசிக்கப் போகிறேன். இதோ 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே? தூங்குகிற நீ, அதாவது உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் விழித்தெழுவோர் இல்லை, யாரும் சிந்திப்போர் இல்லை. அந்த சிந்திக்கும் திறன், வாஞ்சை தான் தூங்குறவர்களை விட்டு விழித்தெழுவதற்கான அறிகுறி. தூங்குறவர்களிலிருந்து விழித்தெழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். பிரகாசிக்கப்பட வேண்டும். எப்படியெனில், பாவம் சூழ்ந்திருக்கிற உலகத்திலிருந்து பாவத்தை விட்டு விலக கற்றுக்கொள்ளணும். பாவம் ஒரு நாளும் பாவம்தான் பேய் எனப்படும். பேய் ஆக்களை விரட்டுவதோ பிடிப்பதோ இல்லை. அது பணம், பணத்தாசை, பொன்னாசை, பொருளாசை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படியான காரியங்களால் கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகளை இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக உள்ளே வர்றதும் போறதுமாக வந்து ஒரு மனிதனை நீண்ட நாட்களாக குடியிருக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதன் பிசாசு பிடித்த வீடாக மாறிவிடுவான். அவனை பார்க்கும் போதே அருவருப்பாகவும் பயமாகவும் இருக்கும். ஆகவே மக்களை விழித்தெழுங்கள். அதிலிருந்து விடுதலை அடைந்து இந்த மனித இனப்பெருக்கம், இந்த மனிதன் இனம் பெருகி இன்றைக்கு பூமியில மனிதன் காணாம போறதே மனிதனுக்கு தெரியாத அளவுக்கு வந்துவிட்டது. இது எல்லாவற்றையும் நிறுத்தும் வல்லமை, சுகமாக நிறுத்தும் வல்லமை, சிம்பிளாக வாலிப பெண்களோடு ஒரு தேவ சகோதரியோடு பழகுவதை போல பழகி ஆசீர்வாதமாக வாழ கற்றுக்கொள்ளும் பண்பு இன்றைக்கு விதையுங்கள். இதையே விதைத்து கொன்றுங்கள். இதற்கு விரோதமாக மாறி விதைத்து அழிவுதான் நிச்சயம். ஏனென்றால் அழிவின் வித்து பூமியை மேற்கொண்டு விட்டது. வரப்போகிற அரசாங்கம் பிசாசின் அரசாங்கம் வரப்போகிறது. தயவு செய்து மக்களை விழித்தெழுங்கள். ஜீவன்களையும் பிள்ளைகளையும் காத்து ரட்சிக்கும் வழியை காட்டி சந்ததிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமீன். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள்.